வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியின் தாக்குதலால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க பரிந்துரை. சித்தராமையா அவசர ஆலோசனை. ஸ்மிருதி இரானி இழிவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். ராகுல் காந்தி வேண்டுகோள். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. முகேஷ் அம்பானியின் இளைய மகன் திருமணம். மும்பையில் குவியும் பிரபலங்கள். கனமழை எச்சரிக்கையால் மும்பைக்கு ஆரஞ்சு அலர்ட். இந்திய வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக முயற்சி. திருமாவளவன் பகீர் குற்றச்சாட்டு. பிரதமரின் தன்னிச்சையான கொள்கை உருவாக்கமே பொருளாதார பேரழிவுக்கு வழிவகுத்தன. ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில், சிறு குறு தொழில்கள் மீது பயாலஜிக்கல் அல்லாத பிரதமர் மோடியின் தாக்குதலால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2016 கொண்டுவரப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் நிறுத்தியது. 2017 ஜூலையில் கொண்டுவரப்பட்ட GST மற்றும் போதுமான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முறைசாரா துறையை பாதுகாப்பதற்கான பொருளாதார திட்டம் இல்லாமல் கடந்த 2020 மார்ச் 24 கொண்டுவரப்பட்ட நாடு தழுவிய ஊரடங்கு ஆகியவை பொருளாதார பேரழிவுக்கு வழிவகுத்தன. பிரதமரின் தன்னிச்சையான கொள்கை உருவாக்கம் மற்றும் பிரச்சினைகளில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட மறுத்ததன் பொருளாதார விளைவுகளை இப்பொழுது 140 கோடி இந்தியர்கள் செலுத்துகிறார்கள் என்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். கள்ளச்சாராயம் தயாரிப்பது, விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிக்கும் வகையில் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்த நிலையில் சித்தராமையா இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழுவின் 99வது கூட்டம் நேற்று அதன் தலைவர் நவீன் குப்தா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு தரப்பில் கலந்து கொண்ட காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழுவின் தமிழ்நாடு அரசின் உறுப்பினரும் நீர்வள ஆதாரத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளருமான M. சுப்பிரமணியன், TV சர்மா உறுப்பினர் கோபால் ராய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் தற்போது வரையில் காவிரியில் இருந்து 175 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். ஆனால் 79 TMC தண்ணீர் தான் திறக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டது. எனவே நிலுவை நீரான 97 TMC நீரை வழங்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். குறிப்பாக மேட்டூர் நீர் மட்டம் குறைந்து வருவதால் உடனடியாக 40 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழ்நாட்டிற்கு தினமும் 1 TMC தண்ணீரை திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டதன் எதிரொலியாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, DK சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் இன்று மும்பையில் ஆடம்பரமாக நடைபெறவுள்ளது. உலக பணக்காரர்களில் ஒருவரும் பிரபல இந்திய தொழில் அதிபருமான முகேஷ் அம்பானி, நீடா அம்பானி தம்பதிக்கு ஆகாஷ் அம்பானி, ஆனந்த் அம்பானி என்ற 2 மகன்களும் இஷா அம்பானி என்ற மகளும் உள்ளனர். இதில் ஆகாஷ் அம்பானி, இஷா அம்பானியின் திருமணங்கள் மிகவும் ஆடம்பரமாக நடந்தன. இந்நிலையில் முகேஷ் அம்பானியின் கடைசி மகன் ஆனந்த் அம்பானிக்கும் பிரபல தொழிலதிபர் விரேனின் மகள் ராதிகா மெர்ச்சண்டுக்கும் கடந்த ஆண்டு ஜனவரியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இதில் உலகமே வியக்கும் வகையில் திருமணத்துக்கு முந்தைய வைபவங்கள் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் நாட்கள் அம்பானி குடும்பத்தின் சொந்த ஊரான குஜராத்தில் உள்ள ஜாம்நகரில் நடந்தது. இதில் உலக பிரபலங்கள் உள்பட சுமார் 1200 விருந்தினர்கள் கலந்து கொண்டனர்.
திருமணத்துக்கு முந்தைய வைபவங்கள் கடந்த 1.5 ஆண்டாக அவ்வப்போது நடந்து வந்த நிலையில் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சண்டின் திருமணம் இன்று மும்பை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் உள்ள ஜியோவேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறது. ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரபலங்களுக்காக 100க்கும் மேற்பட்ட தனியார் விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதற்கான வாடகை செலவு மட்டும் சுமார் ரூபாய் 2500 கோடி ஆகும் என கூறப்படுகிறது. இன்றும் நாளையும் மும்பையில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்தில் மும்பை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கும் வேளையில் மும்பைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றும் நாளையும் மும்பையில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பைக்கு மேலே காற்றழுத்த சுழற்சி உருவாகி இருப்பதன் காரணமாக காற்றுடன் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளது. ஏற்கனவே பெய்து வரும் மழை காரணமாக மும்பையின் கிங்ஸ் சர்க்கிள் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இரவு முழுவதும் நவி மும்பையில் பெய்த மழை காரணமாக பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தானே மற்றும் ராய்காட் பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்மிருதி இரானியை இழிவாகவும் கேவலமாகவும் பேசுவதை தவிர்க்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை தோற்கடித்தவர் ஸ்மிருதி இரானி. ஒன்றிய அமைச்சராகவும் அவர் இருந்து வந்தார். ஆனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி தோல்வியடைந்தார். புதிய அரசு அமைக்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்கள் தங்கள் அரசு இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஸ்மிருதி இரானி இந்த வார தொடக்கத்தில் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்தார் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் ஸ்மிருதி இரானியை இழிவாகவும் கேவலமாக பேசுவதை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியதாவது: வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஸ்மிருதி இரானியை இழிவாகவும் கேவலமாக பேசுவதை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்தில் ஸ்மிருதி இரானி அல்லது வேறு எந்த தலைவராக இருந்தாலும் இது பொருந்தும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். மக்களை அவமானப்படுத்தவும் அவமதிப்பதும் பலவீனத்தின் அடையாளம், வலிமை அல்ல. இவ்வாறு ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆருத்ரா கோல்டு, பாஜக, ஆம்ஸ்ட்ராங் கொலை ஆகிய மூன்றிலும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் திருமாவளவன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சிதம்பரம் தொகுதி எம்பியும் விசிக தலைவருமான திருமாவளவன் நேரில் சந்தித்தார். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக துரித விசாரணை நடத்த வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆருத்ரா கோல்டு, பாஜக, ஆம்ஸ்ட்ராங் கொலை மூன்றிலும் உள்ள முக்கோண தொடர்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். திட்டமிட்டவர்கள், கூலிக்காக இதில் பின்னிருந்து வேலை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆருத்ரா கோல்டு, பாஜக, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்கிற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது. எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது. பிஜேபியில் உள்ளவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பலர் அதில் கைது செய்யப்பட்டவர்களில் 1-2 பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2 நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையிலே விசாரிக்க வேண்டும், உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் அந்த கோணத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள அனைவரும், திட்டமிட்டவர்கள் உட்பட, ஏவியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. முதல்வரை சந்தித்ததிலும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் தொடர்பு என 11 பேரிடம் காவல்துறை விசாரித்து வருகின்றனர்.
ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன் 10 நாட்கள் நோட்டமிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இறந்து போன பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கிறார் என கருதியே அவரை பழி தீர்த்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ள செம்பியம் போலீசார் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 17 பேரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களில் பெரும்பாலானோர் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்பது தெரியவந்துள்ள நிலையில் 11 பேரையும் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, யாருக்கெல்லாம் தொடர்பு என காவல்துறை 11 பேரிடம் விசாரித்து வருகிறது. வேறு யாரையாவது கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதா எனவும் 11 பேரிடமும் தனித்தனியாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை மூலம் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன் 10 நாட்கள் நோட்டமிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் கொலை செய்வதற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பே நிகழ்விடத்திற்கு வந்து கொலையாளிகள் காத்திருந்துள்ளனர். போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தி 5 இருசக்கர வாகனத்தில் வந்து கொலை செய்ததும் அம்பலமாகியுள்ளது. அதே நேரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரின் வங்கி பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, ராமு என்கிற வினோத்தின் வங்கி கணக்குகளும் காவல்துறை ஆய்வு செய்து வருகிறது. இதனிடையே கொலையாளிகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மர்ம நபரால் பெண் ஊழியர் வெட்டி கொல்லப்பட்டார். மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணியில் அமைந்துள்ள மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு முத்துலட்சுமி என்ற 70 வயது மூதாட்டி ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கையில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அவரை படுகொலை செய்துவிட்டு மூதாட்டியின் காதில் அணிந்திருந்த தங்க கம்மலை திருடிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாட்டுத்தாவணி போலீசார் வழக்கு பதிவு செய்து நகைக்காக கொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். நேபாளத்தில் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு ஆற்றில் பேருந்து கவிழ்ந்ததில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளை சூழ்ந்துள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காத்மான் காட்டில் பிற பகுதிகளுடன் இணைக்கும் மூங்கில் நாராயண்காட் நெடுஞ்சாலையில் சிட்வான் மாவட்டத்தில் 2 பேருந்துகள் சென்று கொண்டிருந்தன. ஒரு பேருந்து 24 பயணிகளுடன் பிர்கஞ்சியில் இருந்து காத்மாண்டு நோக்கி சென்று கொண்டிருந்தது. மற்றொன்று 41 பயணிகளுடன் காத்மாண்டுவில் இருந்து ரவுதாகாட் மாவட்டத்தில் உள்ள கவுருக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த 2 பேருந்துகளும் நேபாளத்தின் மடன் அஷ்ரித் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் 63 பேருடன் சென்ற 2 பேருந்துகள் திரிசூலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த பேருந்து விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். திரிசூலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேருந்துகளில் சென்ற மற்றவர்களை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் அடுத்த கரைப்புதூர் பகுதியை சேர்ந்தவர் அழகு. இவர் ஆட்டோ ஓட்டுநர். இந்நிலையில் நேற்று மாலை ஆட்டோவை எடுத்துக்கொண்டு புறப்படும் பொழுது பல்லடம் நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் அவரது ஆட்டோ மீது மோதுவது போல வந்து நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவிடம் பேசினர். அப்போது அவர்களையும் தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை சரமாரியாக தாக்க துவங்கினர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை தாக்கிய சிசிடிவி காட்சி வைரலாகி பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட வாசபெருமாள், ஸ்ரீராமர், கருடாழ்வார், ஸ்ரீ அனுமர் ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் பல புனித நதிகளின் புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்கள் எழுப்பி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதில் சுற்று வட்டார பகுதியில் இருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் நாச்சியார் திருக்கல்யாண வைபோகமும் நடைபெற உள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது பின்னால் வந்த மற்றொரு கண்டெய்னர் லாரி பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் சிக்கிக் கொண்டிருந்த அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் துரிதமாக செயல்பட்டு மாட்டிக்கொண்டிருந்த ஓட்டுநர் கணேசனை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோந்து போலீஸ் மற்றும் வாலாஜாபேட்டை போலீசார் பலத்த காயமடைந்த ஓட்டுநரை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வட மாநிலத்திலிருந்து கேரளா செல்லும் ரயில்களில் கஞ்சா கடத்துவதாக வேலூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரயிலில் நடத்திய சோதனையில் பெங்களூருவை சேர்ந்த சுப்பிரமணி, அப்துல்லா ஆகியோர் வைத்திருந்த 3 பைகளில் மொத்தம் 10 பண்டில்களில் 14 கிலோ கஞ்சா கடத்தி செல்வது தெரியவந்தது. அவர்கள் இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் யாரிடமிருந்து கஞ்சா கடத்தி வருகின்றனர் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட ராஜி என்பவர் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூரில் கிராம தேவதை பொன்னியம்மனுக்கு ஜூர் நோத்ரனா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. 2 நாட்களாக பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோபுரத்தின் மீது கலச நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இறுதியாக பொன்னியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேக அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இறுதியில் அனைத்து பக்த கோடிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சோழிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சி 199 திமுக மாநாடு உறுப்பினர் உள்ளிட்ட பக்த கோடிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்கள் அனைவருக்கும் மழைக்காலம் மற்றும் புயலால் ஏற்படும் முன்னெச்சரிக்கை மற்றும் ஒருவர் தண்ணீரில் சிக்கிக் கொண்டால் அவரை எவ்வாறு மீட்பது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சியை தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டி ஆலோசனைகளை வழங்கினார்கள். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கண்ணொளி பவுண்டேஷன் சார்பில் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்களின் சங்கங்களின் சார்பிலும் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு துவங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகில் நிறைவடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று மதுபோதையை ஒழிக்க வேண்டும், கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் என விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி ஊர்வலமாக சென்றனர். வேலூர் மாவட்டம் பொன்னையில் உயர்மட்ட மேம்பாலம் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றது. இதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதன் மூலம் திருத்தணி சித்தூர் நெடுஞ்சாலை போக்குவரத்திற்கு இப்பாலம் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மக்களின் கோரிக்கையை ஏற்று பாலத்தில் மின் விளக்குகள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கல்லேரிப்பட்டு கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வரும் நிலையில் தினந்தோறும் வேலைக்கு தகுந்தாற் போல தினக்கூலியாக 150 ரூபாய் முதல் 260 ரூபாய் வரையில் வாரந்தோறும் தங்களின் வங்கிக் கணக்கில் போடப்பட்டு வந்துள்ளன. இந்நிலையில் பெண்களுக்கு தினந்தோறும் வெறும் 29 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி அடைந்து பணித்தள மேற்பார்வையாளரிடம் கேட்டபோது, நீங்கள் செய்த வேலைக்கு 29 ரூபாய் வழங்கியதாகவும் இந்த கூலி தேவையில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள் என்று ஒருமையில் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்தவாசி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரசம் செய்ய முயன்றபோது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெண்கள் சமரசம் ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாங்கள் ஒரு 10 வருஷமா அந்த 100 நாள் வேலை தான் செய்யறோம். நாங்கள் எங்களுக்கு 80 ரூபாய் கூலி போட்டுருந்தாங்க. இப்போ இது வருஷம் பிறந்ததுலேருந்து எங்களுக்கு 16 ரூபாய் 20 ரூபாய் தான் கூலி போடுறாங்க. ஏடிஎம்ல போட்டாலும் எங்களுக்கு காசு 500 ரூபாய்க்கு இந்த மேலே இருந்தால் தான் வரும், அது இல்லைன்னா வராதுன்னு சொல்றாங்க. நாங்கள் அதை வச்சு எப்படி சார் சாப்பிட முடியும்? எங்கள் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? நாங்கள் எப்படி ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை சம்பாதிக்கல, ஒரு பொட்டிஸ் தான் சம்பாதிக்கிறோம். இந்த 100 நாள் வேலை நம்பி தான் நாங்கள் போய்க்கிறோம். இது கூட இல்லைன்னா எங்களுக்கு எப்படி சார் ஆகுது? வந்து கேட்டால் ஓவர்ஸ் நான் சொல்லுவேன், இதான் போடுவோம், சௌகரியமா தான் செய்யுங்க, சௌகரியமா வேலைக்கு நின்றுடுங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நாங்க யாருக்கிட்ட போய் சொல்றீங்கன்னா சொல்லுங்க, அதை பத்தி எங்களை
பிரச்சனை கிடையாது. என்னமா பண்ணாதுங்க என்ன சாலை மறியல் பண்ணுங்க சாலை மறியல் பண்ணி எங்களுக்கு கூலி போட்டோம். எங்களுக்கு கஷ்டத்துல அந்த கூலி போட்டோம். நீங்க எல்லாம் கெடமாறு பிடிச்சி ஒரு பொட்டச்சி போய் கெடமாறு பிடிச்சி ஆம்பளை பேர் கஷ்டம் பண்ணி நாங்க மண்ணு சாப்பிட்டு நாங்க கூலி கேக்குறோம். நாங்க மக்கானுட்டு நாங்க கூலி கேக்குறோம் சார். எங்க கஷ்டத்துக்கு அந்த கூலி கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு வேற எந்த பிரச்சனை கிடையாது. எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனை சார். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு யாரை கேட்டாலும் மனசுல நாங்க செய்யறோம், நாங்க போறோம், நாங்க வரோன்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எதிர்த்து கேட்க மாட்டோம் சார். எங்களை இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி எம்பிக்கள் பலர் தங்கள் கைகளில் பகவத்கீதை, பைபிள் மற்றும் சீக்கிய மத நூல்களை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்தனர். இங்கிலாந்தில் கடந்த 4ஆம் தேதி பொது தேர்தல் நடந்தது. இதில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றது. 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியடைந்தது. புதிய பிரதமராக கியர் ஸ்டார்மர் பதவியேற்றார். இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 29 பேர் எம்பிக்களாகி உள்ளனர். புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் இந்திய வம்சாவளி எம்பிக்கள் பலர் தங்கள் கைகளில் பகவத்கீதை, பைபிள் மற்றும் சீக்கிய மத நூல்களை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்தனர். இந்தியர்களில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரிஷி சுனக் பதவியேற்றார். வலது கையில் கீதையை வைத்துக் கொண்டு பதவியேற்ற ரிஷி சுனக் எல்லாம் வல்ல கடவுளின் மீது ஆணையாக மாட்சிமை பொருந்திய மன்னர் சார்லஸ் அவர்களுடைய வாரிசுகளுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தார். தொழிலாளர் கட்சியின் முதல் முறை எம்பியாகி உள்ள கனிஷ்கா நாராயண், அவரை தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஷிவானி ராஜா ஆகியோர் பகவத்கீதையை கையில் வைத்துக் கொண்டு உறுதிமொழி எடுத்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் பாப் பிளாக்மேன் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர். அவர் பதவியேற்கையில் ஒரு கையில் கீதையும் இன்னொரு கையில் கிங் ஜேம்ஸ் பைபிளையும் வைத்திருந்தார். சீக்கியர்களான டான் தேசி, குரிந்தர் சிங், ஜோசான் ஹர்பிரீத் உப்பால், சர்வீத் கவுர், வரிந்தர் சிங் ஜஸ் ஆகியோர் சீக்கிய மத வசனங்களை சொல்லி உறுதிமொழி எடுத்தனர். சீக்கிய பெண் எம்பி பிரீத் கவுர் கில் மட்டும் சீக்கிய மத நூலான சுந்தர் குட்கா வைத்துக்கொண்டு பதவியேற்றார். அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு இந்திய அமெரிக்கர்களின் ஆதரவு 19% சரிந்துள்ளது. அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடனுக்கு இந்திய அமெரிக்கர்களின் ஆதரவு 19% சரிந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபராக இருக்கும் ஜோ பைடனே மீண்டும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஏசியன் மற்றும் பசிபிக் ஜலண்டர் அமெரிக்கன் வேர்ட், ஏசியன் அமெரிக்கன்ஸ் அட்வான்சிங் ஜஸ்டிஸ் மற்றும் AARP ஆகிய அமைப்புகளால் ஆசிய அமெரிக்க வாக்காளர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் 46% இந்திய அமெரிக்கர்கள் அதிபர் பைடனுக்கு வாக்களிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். இது கடந்த 2020ஆம் ஆண்டில் 65% இருந்தது. அதிபர் பைடனுக்கு தற்போதைய இந்திய அமெரிக்கர்களின் ஆதரவு 19% குறைந்துள்ளது. அதிபர் பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே கடந்த 27ஆம் தேதி நடந்த நேரடி விவாதத்துக்கு முன் நடத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பில் 46% ஆசிய அமெரிக்கர்கள் பைடனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது கடந்த 2020ஆம் ஆண்டை காட்டிலும் 8% குறைவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் தாக்குதலால் பொருளாதார பேரழிவு ஏற்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க பரிந்துரை. சித்தராமையா அவசர ஆலோசனை. ஸ்மிருதி இரானி இழிவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். ராகுல் காந்தி வேண்டுகோள். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. முகேஷ் அம்பானியின் இளைய மகன் திருமணம். மும்பையில் குவியும் பிரபலங்கள். கனமழை எச்சரிக்கையால் மும்பைக்கு ஆரஞ்சு அலர்ட். இந்திய வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக முயற்சி. திருமாவளவன் பகீர் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.